நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வில்லுங்கே அம்மா, என்னுடைய வில்லுங்கே. காலை பொழுதில் வில்லுக்கு என்ன அவசியம்? மாங்காய் எல்லாம் அடித்து விடுவார்களே. யார் சொல்? பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன். அம்மா, போட்டி நடக்கிறது. மாம்பழங்கள் பழுத்திருக்கிறதே. மாந்தோப்பில் தம்பிகளுக்கும் எனக்கும் இன்று போட்டி. யார் அதிகம் அடிக்கிறார் என்று பார்க்க. ஆஹா, போட்டிக்காகத்தான் பக்கத்தில் வில்லுடன் தூங்கினாயா? ஆம், என் வில்லை கொடுங்கள். இல்லையெனில் லக்ஷ்மணன், பரத, சத்ருகனன் முன்னாலேயே போய் பழங்களை அடிப்பார்கள். அச்சம் எதற்கு? அவர்கள் இன்னும் எழுந்திருக்கவில்லை. சரி, அதுவும் நல்லதம்மா. என் வில்லை கொடுங்கள். அவசரப்படாதே, இதோ இருக்கிறது உன் வில். அதை இப்போது தரமாட்டேன். ராமா, தூங்கி எழுந்ததும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் அம்மா. பல் துலக்கி நீராட வேண்டும், பகவானை வணங்க வேண்டும், அப்புறம் உன் தந்தையை வணங்க வேண்டும். காலை உணவு சாப்பிட்டு பிறகு செல்லலாம் மாங்காய் அடிக்க. இத்தனையா செய்ய வேண்டும்? முன்னாடியே சொல்லி இருந்தால். இப்போது சொல்லிவிட்டேனே, வா. அதோ பார், என் பானக்கால் விழுந்த காய்கள். இதோ ராமன் அடித்த மாங்காய்கள். இதோ பரதன் அடித்த பழங்கள். இதோ பாருங்கள், நானும் அடித்து விட்டேன். இது லக்ஷ்மணன் அடித்த பழங்கள். ஆஹா, என்ன ஆனந்தமான காட்சி. இப்போதே ரசித்து விடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்படியெல்லாம் பார்க்க முடியாதல்லவா? ஏன், இவர்கள் குருகுலம் செல்ல போகிறார்கள். எப்போது? வசந்த பஞ்சமி என்று. அன்றே இவர்களுக்கு பூணூல் கல்யாணம் நடக்க போகிறதாம். அதன் பிறகு குரு வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு செல்வார்கள். இதற்குள்ளாகவா? இவர்கள் இல்லாமல் ராஜமாளிகை இருண்டு விடுமே. எப்படியாவது அரசரிடம் சொல்லுங்கள், கொஞ்ச நாள் இருக்கட்டும் என்று. இல்லை, அப்படி தள்ளி போட முடியாது. இந்த முகூர்த்தம் கல்வி கற்க தொடங்க மிகவும் சிறப்பானது என்கிறார்கள். குருதேவரின் கட்டளை அன்றே நமது 4 மைந்தர்களுக்கும் உபநயனமும் நடத்த வேண்டுமாம். தந்தை என்ன சொல்கிறார்? உங்களுக்கு பூணூல் கல்யாணமாம். பூணூல் கல்யாணம் என்றால் அது உங்களுக்கு மொட்டை அடிப்பார்கள். அப்புறம் பூணூல் போட்டுக்கொண்டு 4வரும் பிரம்மச்சரிய விரதம் எடுப்பீர்கள். பிரம்மச்சரிய விரதத்தின்படி எங்களிடம் பிக்ஷை கேட்பீர்கள். தாங்கள் பிக்ஷை போடுவீர்களா? பிக்ஷை நிறைய போடுங்கள் பெரியமா. லக்ஷ்மணன் இருக்கிறானே, போட்டியில் வில்லை உடைத்தான், பழங்களையும் எடுத்துக்கொண்டான். சரி, போகட்டும். லக்ஷ்மணனை விட 2 மடங்கு தருகிறேன். நாளை குருகுலம் சென்றால் அங்கே நீங்கள் இப்படி சண்டையிடக்கூடாது. குருகுலம்? குருகுலம் போவது எதற்காக? கல்வி கற்பதற்காக. அங்கே போனால் குருகுல கட்டுப்பாடுகள் மிகவும் கடினமானவை. அங்கே அரசன் மைந்தனுக்கும் ஆண்டியில் பிள்ளைக்கும் எந்த வேற்றுமையும் இருக்காது. எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள். பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கொண்ட பிறகு மஞ்சத்தில் உறங்குவது கூடாது. தரையின் மேல் தான் படுக்க வேண்டும். காலில் செருப்பில்லாமல் நடக்க வேண்டும். வெயிலுக்கும் மழைக்கும் உங்களுக்கு குடை இருக்காது. சதா குரு சேவையே செய்ய வேண்டும். குருவின் சேவை எவ்வாறு செய்வது? குரு தூங்கிய பின் தூங்கி, எழுவதற்கு முன் எழுந்து, குரு ஆசிரமத்தை சுத்தமாக அதை தூய்மையாக வைத்திருந்து,
யஜ்ஞ ஹோமங்களுக்காக வனத்திலிருந்து சமைத்து சேகரித்து, அப்புறம் குருவின் தேவைக்காக பிட்சை எடுத்து, பிக்சை நான் பெரியம்மாவிடம் கேட்பேன். நம் சொந்த பந்தங்களிடம் போய் பிட்சை கேட்கிறது சரியல்ல, அது முறையல்ல. ஏனோ இந்த கட்டுப்பாட்டுக்கு அவசியம் என்ன? மிகச் சிறப்பான ஏற்பாடு இது. சீமான்கள் வீட்டு பிள்ளைகள் பெருமைக்காக அவர்கள் வீட்டிலிருந்தே நல்ல பொருள்களை கொண்டு வருவார்கள். இதனால் ஏழை பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். பிறகு எல்லா மாணவர்களுக்கும் சமத்துவ பாவம் வருவதெங்கே? கல்வி கற்கும் உரிமை எல்லாருக்குமே உண்டு. இதில் தடைகளே இல்லை. இதை முறைப்படுத்தத்தான் குரு ஆசிரமத்தில் பிட்சை எடுக்கும் திட்டம் உருவானது. குருகுலம் போனால் என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? வேதம், வேதாந்தம், ஸ்மிருதி, உபனிஷதம், வானநூல், ஜோதிடம், கணிதம், சங்கீதம், ராஜநீதி, தர்மநீதி. போதும் போதும், இவ்வளவு சொன்னீர்களே, அங்கே அம்மாவின் தாலாட்டு பாடல் இருக்காதே? அம்மாவின் தாலாட்டை கேட்காமல் நித்திரை வராதே. சுத்த வீரன் குருதேவர் வசிஷ்டர் இவனுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார். சத்ருக்கள் நடுங்குவார்களாம் இவன் பெயரை கேட்டு. இவன் அம்மாவின் தாலாட்டை கேட்டுக்கொண்டிருந்தால் மகா மகா வீரனாகி விடுவான். ஏன் வீரபுருஷருக்கு தாலாட்டு பிடிக்காதா? அப்படி யார் சொன்னது? படிக்க போனால் பள்ளியில் தாலாட்டை நான் பாடுவேன். यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापतिर्यत्सर्वं पुरस्तात् आयुष्मध्वं मृत्तिके देहि मे पुष्टिं त्वयि सर्वं प्रतिष्ठितं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे नन्दमृत्तिके ॐ राज्योर्परिणां करिक्षं महेश्वा उपस्वेते देव्यजिते शिवं नादमन्नाद्याजादधे मृत्तिके हन मे पापं जन्मजा दुष्कृतं कृतं मृत्तिके ब्रह्मदत्तादिशास्यमेनाभिमन्त्रिता मृत्तिके देहि मे पुष्टिं त्वयि सर्वं प्रतिष्ठितं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे नन्दद मृत्तिके. பிரம்மச்சாரி ராமா, பரதா, லக்ஷ்மணா, சத்ருக்னா, உங்கள் பூஜைக்குரியவர் யார்? அனைவருக்கு முதலாக பிரம்மா உங்கள் பூஜைக்குரியவர். பிறகு வானவர் தலைவன் இந்திரன், மூன்றாவது அக்னி தேவன், நான்காவது தான் இந்த வசிஷ்டர். ராமா, நான் சூரிய தேவனின் சாட்சியாக உங்களை என் சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். குருவுக்கும் சீடனுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் இருக்க வேண்டும். மாணவர்கள் குருவின் நல்ல குணங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவைகளை கற்றுக்கொள்ள கூடாது. ராமா, உங்களுக்கு என் முதல் பாடம் உண்மையே பேசு, தர்மம் செய், மாதாவே தெய்வமாக இரு, பிதாவே தெய்வமாக இரு, ஆச்சாரியனே தெய்வமாக இரு. இப்போது நீங்கள் என்னுடன் சேர்ந்து மூலமந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் ஓம் मृत्तिके देहि मे पुष्टिं
मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे भवति भिक्षा देहि माता भिक्षा देहि பிட்சை எடுத்த பிரம்மச்சாரிகள் அங்கேயே தங்கக்கூடாது. குழந்தைகளே, ஆசிரமத்துக்கு புறப்படுங்கள். குருதேவா, வாசலில் ரதம் காத்திருக்கிறது. தேவி, வித்தை பயில செல்லுகின்ற பிரம்மச்சாரிகள் வாகனங்களில் செல்லக்கூடாது. நலம் உண்டாகட்டும். வாருங்கள். கண்ணீரிலே கரைந்தனரே ராணியர் மூவருமே, தசரதனும் தாங்காமலே தனக்குள்ளே அழுதனனே, தனக்குள்ளே அழுதனனே. கொஞ்சம் சாப்பிடுங்கள். பசி இல்லை. या कुंदेन्दु तुषार हार धवला, या शुभ्रवस्त्रावृता, या वीणा वरदण्ड मण्डितकरा, या श्वेतपद्मासना, या देवै सदा
குருகுலத்துக்கு நீங்கள் கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள். மாணவர்களே, கல்வி கற்க தொடங்கும் முன் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது. ஏனென்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டால், உங்கள் ஆரோக்கியம் பழுதுபட்டால் உங்களுக்கு கல்வியில் கவனம் எப்படி இருக்கும்? சோதனைகளை எப்படி சாதனையாக்குவீர்கள்? மனித உடல் 50 தத்துவங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5 தத்துவங்களும் சரியான அளவில் இருந்தால்தான் உடல் உறுதியாக இருக்கும். மனித உடல் எவைகளால் பாதிக்கப்படுகிறது என்று தெரியுமா? அவைதான் அவன் உட்கொள்ளும் உணவு, அருந்தும் பானம், சூழ்நிலை, அவன் சிந்தனை, அவன் செயல். இவையெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை தவிர இன்னொன்றும் இருக்கிறது, அதைத்தான் ஈர்ப்பு சக்தி என்கிறார்கள். அதனால்தான் இந்த உலகின் ஒவ்வொரு அணுவும் அது அமைந்துள்ள இடத்தில் ஸ்திரமாக இருக்கிறது. ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஒன்றை ஒன்று ஆகர்ஷிக்கும் காரணத்தால் தான் தங்களுக்குரிய இடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. அந்த ஈர்ப்பு சக்தியில் இருந்துதான் மின்னல், அதாவது மின்சக்தி அலைகள் எழுகின்றன. அந்த அலைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நமது பூமி, ஏன் நமது உடலின் மீது கூட பாதிப்பை உண்டாக்குகிறது. அதை உங்களுக்கு என் உடலிலேயே காட்டுகிறேன், பாருங்கள். எப்படி இந்த அலைகள் மனித சரீரத்தை பாதிக்கின்றன என்று கவனியுங்கள். மனித உடலில் கூட இந்த ஈர்ப்பு அலைகள் இருக்கின்றன. அதை சுற்றி இந்த கதிர்கள் அலைகளைப் போல சுழல்கின்றன. அவை கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் அதன் சக்தி மிக்க விளைவுகள் நம் உடலையும் கூட பாதிக்கின்றன. இவை நம் மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தர மிக முக்கியம். அதனால் தூங்கும் சமயத்தில் நாம் எந்த திசையை நோக்கி படுக்க வேண்டும் என்றால் புவியீர்ப்பு அலைகள் நம் உடல் மேல் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் திசையை நோக்கி. எங்கள் தந்தை சொல்லி இருக்கிறார், ஆசிரமத்தில் நாங்கள் செருப்புடன் நடக்க கூடாதாம். வெயில் மழையானாலும் நாங்கள் குடை கூட உபயோகிக்க கூடாதாம். அது ஏன் குருதேவா? ஒரு குருவின் கடமை தன் மாணவர்களை பலமுள்ளவர்களாக ஆக்குவது. நாளை ஏற்படும் எந்த சூழ்நிலைக்கும் அவர்கள் ஆயத்தமாயிருக்க. ராஜகுமாரர்களான நீங்கள் நாளை வனத்து விசிக்கவும் நேரலாம். அப்படி ஒரு சமயத்தில் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதற்குத்தான் கட்டுப்பாடுகள், பயிற்சிகள். இரு, இங்கே நானே பெருக்கிக் கொள்கிறேன். ஸ்வேதா, அவைகளை எல்லாம் வாங்கு. இல்லை, துடப்பத்தை கொடுத்து விடுங்கள். இது குருதேவர் கட்டளை குருமாதா. குருதேவர் கட்டளையிட்டால் குருதேவர் ஆசிரமத்துக்கு போய் பெருக்குங்கள். இது குருமாதாவின் ஆசிரமம். அங்கே வேலை செய்யுங்கள், இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது களைத்து விட்டீர்கள். எல்லோரும் இருங்கள், நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வருகிறேன். பால் குடிக்க நேரமில்லை, வேலை இருக்கிறது குருமாதா. ஆஹா, என்னென்ன வேலை? புறாவுக்கு தீனி போட வேண்டும். ஒரு முயலுக்கு அடிபட்டு விட்டது. அதை ஆச்சாரியிடம் கொண்டு போய் காட்டி மருந்து தடவி. அடாடாடாடா, அந்த கன்றுக்குட்டி காலு ஆனை தொந்தரவு படுத்துகிறது. அதை புல்மேய விடுவதே இல்லை. அதை கொட்டிலில் கொண்டு போய் கட்டினால்தான். கட்டு கட்டு, உங்களுக்கு இவ்வளவெல்லாம் வேலை இருக்கிறதா? சரி சரி, அது போகட்டும். உங்களுக்கு அம்மாவின் ஞாபகம் வருவதில்லையா? எப்பவும் வருகிறது, தூக்கமே வருவதில்லை. உனக்கு தூக்கமே வருவதில்லையா? தூக்கம் வர ஒன்று செய், இரவில் என் பக்கத்தில் தூங்கு. இல்லை, உங்கள் பக்கத்தில் தூங்க மாட்டேன். நீங்கள் தாலாட்டு பாட மாட்டீர்கள். அந்த பிரம்மச்சாரிகளில் யார் உனக்கு தாலாட்டு பாடுவார்கள்? ராமண்ணா ரொம்ப நன்றாக தாலாட்டு பாடுவான். அம்மா மாதிரியே பாடுவான். ராமனா? ரமண்ணா, தாலாட்டு பாட மாட்டாயா? இரு, பரதனுக்கு கையில் கட்டுப்பட்டு விட்டு அப்புறம் பாடுகிறேன். எனக்கு வலிக்கவே இல்லை, நீ பாடு. பரதனாவுக்கு வலிக்கவே இல்லையா? தாலாட்டு பாடே. அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. ரமண்ணா, எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எனக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் அம்மா ஞாபகம் வருகிறது. பாடேன். சரி சரி, பாடுகிறேன்.
சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெறவாரே. கருத்துகள் நிறைந்திடும்